இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம லக்ஷ்மி வெளியில போகவே மாட்டாளே, ஆனா இன்னைக்கு மட்டும் சொல்லாம போயிட்டா. போனா போகட்டும். இப்பதான் உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் ஞாபகம் வருமா? லக்ஷ்மி லக்ஷ்மின்னு 10 வாட்டி கூப்பிடணுமா? இங்க இருக்கிற எல்லாருமே தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா என் மேல கோவப்படுற? எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டு இப்ப பெரியம்மா முன்னாடி லக்ஷ்மி அண்ணியோடைய மானத்தையே வாங்கிட்டீங்க. இப்ப சந்தோஷமா? டேய் அண்ணா நீ போயிட்டு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வா. சரிண்ணா. கடவுளே, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு கடவுளே. டேய் அவன் கைய கால உடைங்கடா. சரிங்கண்ணா. டேய் டேய் அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வாடா போய் தடுக்கலாம். டேய் நம்ம போனா நம்மளையும் சேர்த்து அடிப்பானுங்கடா. ஏய்! இதுக்கு முன்னாடி நான் உனக்கு பண்ணது பத்தலையாடா? அப்படி அப்படி இருந்தும் நீ திருந்தவே இல்ல. நீ திருந்தணும்னா இப்படி இப்படி சொன்னாதான் கேப்ப. அவர் எப்படி இங்க வந்தாரு? அவருக்கு நான் இங்க இருக்க விஷயம் எப்படி தெரிஞ்சது? என்னங்க, நாங்க இங்க இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு நானே மெசேஜ் பண்ணா. நானே மெசேஜ் பண்ணானா? எப்படி? ஆமாக்கா, அப்பவே உன் போன்ல இருந்து நான் தான் மெசேஜ் அனுப்புனேன். ஏன் போன்ல இருந்தா? இதோ இந்த போன்ல இருந்துதான். அக்கா, நீ இங்க வந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியாது நானி, நான் சொல்லல. ஏன்க்கா மாமா கிட்ட சொல்லாம வந்த? சொல்லிருந்தா அவரே வந்து காப்பாத்திருப்பாரு. இல்ல நானி, நான் யார்கிட்டயாவது சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு அந்த ஜெகதீஷ் என்ன மிரட்டினா. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம நான் தனியா கிளம்பி வந்துட்டேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நம்ம தான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும். நானே எனக்கு மெசேஜ் பண்ணி லொகேஷன் அனுப்புனா. அதான் என்னால இங்க வர முடிஞ்சது. மாமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னலக்கா, அதான் உனக்கு தெரியாம நானே மாமாக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். லக்ஷ்மி வாங்க, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். அவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நானி. என்னங்க, நாங்க இங்க இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு நானே மெசேஜ் பண்ணா. நானே மெசேஜ் பண்ணானா? எப்படி? ஆமாக்கா, அப்பவே உன் போன்ல இருந்து நான் தான் மெசேஜ் அனுப்புனேன். ஏன் போன்ல இருந்தா? இதோ இந்த போன்ல இருந்துதான். அக்கா, நீ இங்க வந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியாது நானி, நான் சொல்லல. ஏன்க்கா மாமா கிட்ட சொல்லாம வந்த? சொல்லிருந்தா அவரே வந்து காப்பாத்திருப்பாரு. இல்ல நானி, நான் யார்கிட்டயாவது சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு அந்த ஜெகதீஷ் என்ன மிரட்டினா. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம நான் தனியா கிளம்பி வந்துட்டேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நம்ம தான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும். நானே எனக்கு மெசேஜ் பண்ணி லொகேஷன் அனுப்புனா. அதான் என்னால இங்க வர முடிஞ்சது.
மாமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னலக்கா, அதான் உனக்கு தெரியாம நானே மாமாக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். லக்ஷ்மி வாங்க, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். அவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நானி. ம். லேட் ஆகுது, அந்த வேலையை நான் முடிச்சிருங்க. ஓகே சார். டேய் விவேக், இன்னொரு வாட்டி உங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணு. ஓகே பெரியப்பா. அம்மா லக்ஷ்மி, நீ எங்கம்மா போயிட்ட? நீ காணோன்னு வீட்ல எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அது வந்து மாமா அது ஒண்ணு இல்ல டாட். நானி வீட்ல தனியா இருந்தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவனும் வந்தா நல்லா இருக்கும்னு நானும் லக்ஷ்மி அவனை கூட்டிட்டு வரதுக்காக போனோம். லக்ஷ்மி, நடந்த விஷயத்த வீட்ல சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா பதறிடுவாங்க. ஆனா அத்தைக்கு அப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கங்க. ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சேன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக இப்ப சொன்னா வீட்ல எல்லாருமே பதறி போயிருவாங்க. செலிப்ரேஷன் மூடே போயிரும். அதனால அப்புறம் சொல்லிக்கலாம், ஓகேவா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, வர உறவினர்களுக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க.